ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மல்லிகைப்பூ இட்லியும் நல்லி எலும்பு குழம்பும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். நல்லி எலும்பு 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஜாதிபத்திரி, சோம்பு, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஒன்றா எண்ணெய் சூடு ஏறட்டோன்னு சோம்பு கொஞ்சம் போட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலையெல்லாம் அது கூட போட்டு பொரியட்டோன்னு வெங்காயம், கருவேப்பிலை கூட போட்டு பொன் வரவலாக வதங்கட்டோன்னு வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் கிட்டவே நின்று வதக்கி விடணும். வதக்கி விட்டு கலரிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்படி வதக்கி தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் சொல்லுங்கள், நானும் கற்றுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலன்னா கற்றுக்குங்க. புதுசாக கற்றுக்குறவங்களா இருந்தால் இது உதவியாக இருக்கும்ன்ட்டு நான் இப்போ சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொன் வரவலாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா ஜூஸியாக வர அளவுக்கு வதக்கி விடணும். வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கணும். அதுவும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டு பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் அரைச்சி வச்சுருந்தேன். அரைச்சி வச்சு இப்போ அதில் போட்டாச்சு. நல்லா அது பச்சை வாசனை போக வதக்கி விடணும். வதக்கி விட்டு இப்போ மட்டனை அலசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் கொட்டி சிக்கனாக இருந்தால் கொஞ்சம் டம்மி போட்டு மூடி ஆவி கட்டணும். மட்டனாக இருந்தால் இந்த மாதிரி கட்ட தேவையில்லை, அப்படியே வேக வைக்கலாம். அதுதான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ அதுலேயே தேவைக்கேற்ற தண்ணி விட போகிறேன். உப்பு போட்டுட்டேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றி 2-3 டம்ளர் ஊற்றினா போதும். தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. குழம்பா வேணும்னா குழம்பா வச்சுக்கலாம், இல்லை சேர்வா மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் இது வீட்டில் அரைச்சது தான். ஒரு 8 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். இந்த மிளகாய்த்தூளும் நான் மசாலாலாம் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் கமகமன்னு வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த மிளகாய்த்தூளை அரைக்கும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இது கூட சேர்க்குறேன்றதை நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு அசத்துங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கறி குழம்பு செய்கிறது அப்படின்ற இப்போ செய்முறை விளக்கம் சொல்லிட்டேன். இப்போ கிளறி விட்டு தண்ணியை விட்டு
எவ்வளோ தேவையோ தண்ணி கறிக்கு ஏற்ற மாதிரி 2-3 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ குக்கரோட மூடி போட்டு மூட போகிறேன். மூடிட்டு ஒரு 2 விசில் வர வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 குக்கரை இறக்கிட்டிங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடும். இது கரம் மசாலா. இதுவும் நான் வீட்டில் வறுத்து அரைச்ச பொடி தான். நான் கடையிலலாம் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லா அருமையாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், வாசனை கமகமான்னு வரும். வேணான்னு சொல்கிறவங்க கூட வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டில் தான் மசாலாலாம் அரைச்சி வச்சுப்பேன். கடையில் வாங்கி செய்ய மாட்டேன். கடையில் வாங்கி செஞ்சால் வயிற்றுக்கு ஒத்துக்காது. அது சுத்தமாக இருக்கோ இல்லையோன்ற எனக்கு ஒரு சந்தேகம். அதனால் இப்படி செஞ்சால் என் பசங்க எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 5 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு கூட 2 இட்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம்தான். குக்கர் விசில் வந்த உடனே குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து குக்கர் விசில் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை ஆன் பண்ணோம்னா நல்லி எலும்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி ஒரு கொதி வர வச்சு இறக்கி வச்சிட்டோன்னா வீடே தூக்குற அளவுக்கு கமகமான வாசனையாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே கண்ணை பறிக்கிற அளவுக்கு இருக்கா. இப்போ சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது மட்டும் இல்லைங்க, செய்யவும் செய்வேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சமையலெல்லாம் கூட செய்ய தெரியுங்க எனக்கு. அவ்வளோதாங்க, மட்டன் நல்லி எலும்பு குழம்பு தயார். இப்போது இட்லியும் நல்லி எலும்பு குழம்பும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இட்லி வச்சு நல்லி எலும்பு போட்டு குழம்பு ஊற்றி எங்கள் பையனுக்கு கொடுக்க போகிறேன். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.